வரவேற்பதில் சந்தோஷப்படுகிறோம். முதல்ல இன்னைக்கு பெண்கள் தின வாழ்த்துக்களை இயேசு நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு எல்லா பெண்கள் இப்போ ஆல்மோஸ்ட் 20 பேர் வந்தாங்க. அந்த 20 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமே பெண்கள் தின வாழ்த்துக்கள். ஆண்டவர் நிச்சயமாக இந்த வருஷத்துல நமக்கான அழைப்பு பெண்களுக்குன்னு ஒரு காரியம் இருக்குது. இன்னைக்கு பெண்களை பற்றி ஒரு பெண்ணை பற்றி தான் அதை பேச போகிற மெசேஜில். ஸோ இட் இஸ் ரியலி ஒரு பெண்ணா ஆக்சுவலாக வேத புஸ்தகத்தில் நிறைய ஆக்சுவலாக வேத புஸ்தகத்தில் நிறைய பேர் பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க நிறைய பெண்கள். ஸோ அந்த பெண்கள் இந்த பெண்கள் தினத்தில் நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில், சபையில், இந்த தேசத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க பயன்படுத்த போகிறார், ஆசீர்வதிக்கவும் போகிறார். ஓகே. ஸோ வழக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கண்ணகி நகரில் இன்னும் நம்ம உற்சாகமாக ஊழியம் செய்கிறவர்கள் தேவை. கண்ணகி நகரில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு ஆக்சுவலாக அந்த வேதம் சொல்கிறது, அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். ஸோ ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த தாளந்து நம்ம ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்துவது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ நம்ம கண்ணகி நகர டீம் நிறைய பேர் கொஞ்சம் பேர் ரெகுலராக என்ன பண்ணுறாங்க, ஊழியம் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கூட ஒரு கனெக்ஷன், அந்த பிள்ளைங்களுக்கு இது லைஃப் லாங் ஊழியம். அந்த பிள்ளைங்களோட ஒரு கனெக்ஷனோட, அந்த பிள்ளைங்களோட ஒரு அன்பு, இந்த பிள்ளைங்க மேலே அன்பு வைத்து இந்த ஊழியத்தை நம்ம செய்கிறோம். இந்த ஊழியங்கிறதே அந்த ஒரு ஆத்துமாக்களை, அந்த சின்ன பிள்ளைங்களை ஒரு ஆத்மாவா வருங்காலத்தில் ஒரு பெரிய ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு ஆத்மாவா நம்ம பார்த்து தான் ஊழியம் செய்கிறோம். அதனால் இந்த ஊழியத்தை ரொம்ப முக்கியம். இது மனுஷனுக்காக இந்த ஊழியத்தை நம்ம செய்யலை, இந்த ஊழியத்தை கர்த்தருக்கென்று செய்கிறோம். அதனால் இந்த ஊழியத்தை செய்கிறவர்கள், இந்த ஊழியம் நம்ம சபையாக சென்று அதை செய்யும் போது ஆண்டவர் அதை என்ன பண்ணுகிறார், கனப்படுத்துகிறார். கடந்த 2 வருஷத்துக்கு மேலே பண்ணுறோம் இல்லை, 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, 2 வருஷத்துக்கு மேலே நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தெருக்கோடியிலிருந்து இப்போ ஒரு ஹால் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம போயிருக்கிறோம். நிறைய நேரத்தில் மழை இருக்கும்போது கூட, மழை விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், தெருவிலே பண்ணியிருக்கோம். பட் ஆண்டவர் இப்போ நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கான இன்னும் அதிகமாக அந்த ஒவ்வொரு தெருவாக போயிட்டு அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வர்றது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு நிறைய பேர் என்ன தேவை. ஆண்டவர் உங்களையும் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். என்னால் முடியாது, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய இல்லை. நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். அதனால் இந்த கண்ணகி நகருக்கு 5 மணி இங்கேருந்து ஒரு ஆட்டோ வேற கிளம்புது. என்ன பண்ண, நீங்கள் ஆட்டோவில் ஏறி நீங்கள் என்ன பண்ணலாம், வரலாம். அந்த பிள்ளைகளை போயிட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யும்போது கர்த்தரிடத்துலேருந்து சுதந்திரமாகிய பலனை நிச்சயமாக பெறுவோம். ஸோ அடுத்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு பைபிள் காலேஜ் இருக்குது. ஸோ பைபிள் காலேஜ், தமிழ் பைபிள் காலேஜ் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் பைபிள் காலேஜ் இருக்குது. இன்னைக்கு அகிலேஷ் உடம்பு சரியில்லை, பட் ஷுவராக பைபிள் காலேஜுக்கு வர சொல்லியிருக்கிறேன். I asked him to come for at least for Bible college. He has to take some rest. I told him, please come for a Bible college, at least make it to the Bible college, because people are waiting. All the youth and young people are waiting. So அதனால் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கிலீஷில் என்ன இருக்குது, பைபிள் காலேஜ் முடிந்ததுக்கப்புறம் இருக்குது. நிறைய பேர் கலந்துக்கிறீங்க. இதில் தமிழ் பைபிள் காலேஜ் ஆல்மோஸ்ட் 8 பேர் இருக்கிறாங்க இல்லை, 8 பேர். இங்கிலீஷ் பைபிள் காலேஜில் 10 பேரா, 10 பேர். ஸோ பைபிள் காலேஜ்
அதனால் வந்து உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது வேதத்தை கற்றுக்கொள்வது தான் உன்னதமான ஒரு பெரிய படிப்பு. எல்லா படிப்பை விட பெரிய படிப்பு என்ன? வேதத்தை கற்றுக்கொள்வது. அதனால் இந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு உங்களை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். யாருமே வந்து இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் நமக்கு நிறைய நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. எஸ்தர் ராணியை கூட வந்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த நிலைக்கு உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறது. அந்த வசனத்தை பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகத்துல எஸ்தர் 4வது அதிகாரம் நினைக்கிறேன். I have brought you to this place so that you can speak. அது எந்த வசனம் பாருங்க. எஸ்தர் புஸ்தகத்துல நாலாவது அதிகாரத்தில் இருக்கு. படிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ்தர் ஓகே. ஓகே, இப்படி ஓகே, ரொம்ப சூப்பரான வசனம். 14வது வசனம், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி இந்த மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே. இந்த மேன்மை இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி ஆண்டவர் நம்மை என்ன பண்ணியிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைக்கு உங்களை வைத்திருப்பது, இந்த இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையில, இப்படிப்பட்ட ஒரு வேலையில, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல, இப்படிப்பட்ட ஒரு சபையில, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல ஆண்டவர் வைத்திருப்பது எதற்காக அப்படின்னா, அந்த உதவியா இருக்கும்படி, இந்த யூதர்களுக்கு உதவியா இருக்கும்படி எஸ்தர் ராணியை வந்து இந்த சூசான் அரண்மனையில் ஆண்டவர் என்ன பண்ண ராணியாக உயர்த்தி இருந்தார். ஒவ்வொருவரையும் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய, ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். அந்த உயர்த்தினது இந்த படிப்பை கொடுத்தது, இந்த வேலையை கொடுத்தது, இந்த பிஸ்னஸை கொடுத்தது, எல்லாமே எதற்காக? ஸோ இந்த ஆண்டவர் வந்து நமக்கு இது கொடுத்திருப்பது எதுக்குன்னா, நம்ம ஒவ்வொரு இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கொடுத்திருப்பது எதுக்காகனா, நம்ம உதவியா இருக்கும்படி எஸ்தர் ராணிய. ஸோ அதனால ஆண்டவர் எனக்கு இந்த நிலைமையில் எனக்கு வைத்திருக்கிறாரு. எனக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து நிகழ்காலத்தில் என்ன பண்ணுறோம், இந்த சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க முடியாமல், ஃப்யூச்சரில் இடம் கொடுத்துக்கிறேங்கிறது முடியாது, முன்னாடி இடம் கொடுத்துருக்கலாமேன்னு முடியாது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இடம் கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ எஸ்தர் ராணியை பார்த்து, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் ருசியாமலும் குடியாமலும் வந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். வா, என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள். ராகாஸ் ரோ
ஓகே. ஸோ இந்த எஸ்தர் சொன்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்றேன், ஆண்டவருக்காக சாகுறேன், ஆண்டவருடைய பிள்ளை ஜனங்களுக்காக நான் சாகுறேன், செத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அது எது அதை அவளை அப்படி சொல்ல வைத்ததுன்னா, மொர்தெகாயுடைய அந்த ஞாபகப்படுத்துதல். மொர்தெகா என்ன பண்ணாரு, ஞாபகப்படுத்தினார். என்ன ஞாபகப்படுத்தினார், உனக்கு இந்த மேன்மை கிடைத்திருப்பது இந்த நேரத்துல யூதர்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக இந்த கிடைத்திருக்கலாமே. உண்மையிலே அதுதான் உண்மை. ஆக்சுவலா அதுதான் ஆண்டவர் அதற்காக தான் எஸ்தர் ராணியை என்ன பண்ணாரு, உயர்த்தி வைத்தார். ஒரு அனாதையாக இருந்த எஸ்தர் ராணியை ஆண்டவர் என்ன பண்ணாரு, உயர்த்தி வைத்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல அவள் உதவியா இருக்கும்படியா. ஸோ எஸ்தர் ஒரு செகண்ட்ல படிச்சிட்டா. அவர் உண்மையில ஒரு கிரேட் லேடி இல்ல, ஒரு நிமிஷத்துல அது அடுத்த எதுவுமே சொல்லவா. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடி சொல்ல சொன்னாள். இம்மீடியட்டா, உடனடியா சொல்றா, நீ எல்லாம் உபவாசம் இருங்க, நானும் உபவாசம் இருக்கிறேன், பரவாயில்ல, ராஜாவுடைய கட்டளை என்ன இருந்தாலும். ஏன்னா ராஜாவுடைய பக்கத்துல என்ன பண்ண முடியாது, யாரும் அனுமதி இல்லாம போனா ராஜா என்னுடைய தலையை வெட்டிடுவார். அந்த காலத்துல அகாஸ்வேரு ராஜா உலகத்தையே ஆண்டுட்டு இருந்த ராஜா. ஸோ ஆனா எஸ்தர் ராணி என்ன சொன்னா, பரவாயில்ல, நான் என்ன பண்றேன், சட்டத்தை மீறி ராஜாவிடத்துல நான் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் சொல்ல சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். ஸோ ஒரு பெண்ணால ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட முடிந்தது. இன்னைக்கு மகளிர் தினத்தன்னை உங்களாலையும் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட முடியும். உங்களை கொண்டு உங்க குடும்பத்துல, உங்களுடைய சமுதாயத்துல, சபையில உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். எஸ்தர் ராணிக்கு ஒரு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய அந்த மேன்மையை கொடுத்தது ஆண்டவர். அந்த மேன்மையில் ஆண்டவர் ஒரு பொறுப்பையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தையும் ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருந்தார். ஸோ இந்த மேன்மை, நம்ம இருக்கிற நிலைமை, எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், உள்ளங்கையில் நம்ம வரைந்திருக்கிறார். எல்லாம் செய்தது எதுக்காக? இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை அவரோட கூட எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல அவரோட கூட உன்னதங்களை உட்காரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட ஒரு பெரிய மேன்மை ஒரு விசுவாசிக்கு, இதுதான் விசுவாசியினுடைய மேன்மை. இதுதான் ஒரு விசுவாசி தெரிந்து கொள்ள. அந்த மேன்மை எதற்காக அப்படின்னா, இந்த நேரத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஆண்டவர் நம்ம குடும்பத்துல, நீங்க ஒரு விசுவாசியா, குடும்பத்துல ஆண்டவருடைய பிள்ளையாக, நீங்க ஒரு சாட்சியாக ஒரு பெரிய காரியத்தை உங்க குடும்பத்துல என்ன பண்ணி நீங்க செய்ய முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீங்க செய்ய முடியும். நம்ம தேசத்துக்காக செய்ய முடியும். தேசத்துக்காக ஒவ்வொரு பெண்களும் என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் பக்கத்துல பார்த்துங்க. நான் தான் எஸ்தர், சொல்லுங்க, எஸ்தர் ராணியா ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்க அழைத்திருக்கிறார். பெண்கள் மட்டும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எஸ்தர் ராணியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமே. ஸோ நம்ம செய்திக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம சஞ்சய் பேசுவாங்க.